கர்த்தர்கள் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த வசனம் வாசித்ததில் அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. இப்போ உலகத்தில் ஏதாவது நல்லா இருக்குதா? ஏதாவது நல்லா இருக்குதா? உலகத்தில் மனுஷன் நல்லா இருக்கானா? சூழ்நிலை நல்லா இருக்குதா? மலை நல்லா இருக்குதா? கடல் நல்லா இருக்குதா? ஆறு நல்லா இருக்குதா? எல்லாமே கெட்டு போயிருக்குது. ஆனால் தேவன் உண்டாக்கின போது அது மிகவும் நல்லது என்று கண்டார் என்று பார்க்கின்றோம். இங்கே ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்கினார் தேவன். அவற்றை உருவாக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த புல்பீட்டை உருவாக்கணும்னா கார்ட்போர்டு தேவை, பிளைவுட் தேவை, குண்டூசி தேவை, பசை தேவை, இந்த ஒற்றை டேக் தேவை, இது எல்லாமே தேவை. ஒரு ஆள் தேவை இல்லையா? அங்கே படைப்பாளி மாத்திரம்தான் இருக்கிறார். யாரு? தேவன். படைப்பாளி மாத்திரம்தான் இருக்கிறார். படைப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அப்போ படைப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லும்போது எதிலிருந்து உருவாக்குவது? தேவன் சர்வ வல்லவர். தேவனாலே ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்க முடியும் என்பதை அவர் நிரூபித்தார். இங்கே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்பது விவிலியத்தின் தொடக்க வசனமாக இருக்கிறது. இந்த ஆதியிலே என்பது எது என்று நம்ம பார்க்கும்போது, இங்கே ஆதி என்பது அப்பொழுதுதான் காலம், இடம், நேரம் எல்லாம் தொடங்குகிறது. அந்த ஒரு சமயம், அதுதான் ஆதி. அப்ப அந்த நேரத்தில் படைப்பாளராக கடவுள் இருந்தார். நேற்று இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த போது அங்கே மார்க்கெட்டில் கேட்டுக்கிட்டு இருந்தோம். எஸ்ரம் கவனித்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். கடவுள் படைச்சார்னா கடவுளை யார் படைச்சாங்கப்பா? கடவுள் அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார்ப்பா அப்படின்னு கேட்குறான். இது நியாயமான கேள்வி. கடவுள் உலகத்தை படைத்தார் என்றால் கடவுளை படைத்தவர் யார்? நிச்சயமாக கடவுளை யாரும் படைக்க முடியாது. அப்படி ஒரு கடவுளை படைக்க முடியும் என்றால் அது கடவுளாக இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்க. ஒரு சிருஷ்டியில் உருவாக்குவர் பெரியவனா, உருவாக்கப்பட்ட பொருள் பெரியதா? உருவாக்குபவர் தான் பெரியவர் இல்லையா? எவ்வளோ பெரிய வீடாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், அதை உருவாக்குகிறவர் தான் பெரியவர். அப்போ ஒரு சிலையை உருவாக்கி கொண்டு இதுதான் கடவுள் என்று சொன்னால் அது அபத்தமான ஒரு காரியம். இங்கே பார்க்கும்போது இயேசுவை பற்றி இந்த இடத்துல பார்க்கும்போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயும் இருந்தது என்று பார்க்கிறோம். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இந்த உலகத்திலே உண்டாக்கப்பட்ட எல்லா பொருட்களும் யாரால தான் யார் மூலமாக உண்டாக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனால் உண்டாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துக்கு அப்போ இயேசு கிறிஸ்துன்னு பேரு கிடையாது. அவர் தேவனுடைய வாயின் வார்த்தையாக இருந்தார். வார்த்தையினாலே இந்த உலகம் முழுவதையும் சிருஷ்டித்தார் தேவன். இது எவ்வளோ ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. இந்த முதல் வசனம் இந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்பது இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதற்கான மற்ற எல்லா யூகங்களையும் போலி கண்டுபிடிப்புகளையும் நிராகரிக்கிறது. நிச்சயமாக அதெல்லாம் உண்மையாக இருக்க முடியாது என்று நிரூபிக்கிறது. ஏன்னா ஆதியிலே என்பது ஒரு காலம், தேவன் என்பது படைப்பாளர், வானத்தையும் படைக்கப்பட்ட இடம், பூமியையும் படைக்கப்பட்ட பொருள், சிருஷ்டித்தார் படைப்பு தொழில். இந்த 5 வார்த்தைகளில் சகலமும் அடங்கிவிட்டது. இந்த வசனமானது இந்த அத்தியாயத்தின் எஞ்சியுள்ள பகுதிக்கு ஒரு ஆதார பகுதியாக இருக்கிறது, மூல ஆதார பகுதியாக இருக்கிறது. இந்த முதல் வசனத்தின் அடிப்படையிலே தான் இந்த ஆதியாகமத்தின் முதல் அதிகாரம் முழுவதும், மற்ற வசனங்கள் முழுவதும் கட்டி எழுப்பப்பட்டுள்ளது. அடுத்து பார்க்கும்போது இந்த முதலாம் அத்தியாயத்தின் இந்த பங்கில் பார்க்கும்போது தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் மனுக்குலத்திற்கான தனித்துவமான ஒரு படைப்பாக இருக்கிறான். இந்த உலகத்தில் மற்ற எல்லா பொருட்களும் படைக்கப்பட்டன. நமக்கு தெரியும் நல்லா. முதல் நாளில் வெளிச்சம் உண்டாக்கப்பட்டது. இரண்டாம் நாளில் பார்க்கும்போது வளிமண்டலம், ஆகாய வெளி உண்டாக்கப்பட்டது.
மூன்றாம் நாளிலே வறண்ட நிலமும் தாவரங்களும் உண்டாக்கப்பட்டது. அப்புறம் 4ஆம் நாளிலே சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் உண்டாக்கப்பட்டது. 5ஆம் நாளிலே பறவைகள் கடல்வாழ் உயிரினங்கள் உண்டாக்கப்பட்டது. 6ஆம் நாளிலே நிலவிலங்குகளும் மனிதரும் உண்டாக்கப்பட்டான். இந்த படிப்படியாக இதை பார்க்கும்போது தேவன் மனிதனுக்கு வாழக்கூடிய சூழலை உண்டாக்கிவிட்டு பிறகுதான் மனிதனை படைத்தார். அப்போ மனிதன் மீது எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும் அவருக்கு. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும். அந்த வசனங்கள் எல்லாம் பாருங்க, படைத்த வசனங்கள் எல்லாம் பாருங்க, அது மிகவும் நல்லது என்று கண்டார், அது மிகவும் நல்லது என்று கண்டார் என்றுதான் வரிசையாக வரும். அப்ப ஒவ்வொன்றையும் படைத்த உடனே அவர் அதை நல்லது என்று கண்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த படைக்கப்பட்ட காலத்தை பற்றி மீண்டுமா ஒரு மாதிரி ஆட்சி பண்ணி பார்க்கும்போது உலகத்தில் பலவிதமான ஆராய்வுகள் சொல்லப்படுகின்றன. 450 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உலகம் இருந்தது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் 1500 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே உலகம் இருந்தது அப்படிங்கிறான். ஒருத்தன் என்ன செய்ய மாறுபாடு நிறையா இருக்குது, வேறுபாடு நிறையா இருக்குது. என்னன்னா அவங்க கற்பனை குதிரையை தட்டி விட்டுறது, அவங்க இஷ்டத்துக்கு ஒரு நம்பர் சொல்லிட்டு போயிடுறது. ஆனால் படைத்தவருக்கு தான் எப்பொழுது படைக்கப்பட்டது என்று தெரியும் இல்லையா? அந்த படைத்தவர் நமக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகத்தில் உள்ள வசனங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக கிமு 4500 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் இருந்திருக்க முடியாது. அறிவியலர்கள் எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னால் மனுஷன் இருந்தான் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். ஒரு சயின்டிஸ்ட் 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் இருந்தான் அப்படிங்கிறான். இன்னொரு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாரு, 1,90,000 ஆண்டில், அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னால் சுமார் 2 லட்சம் ஆண்டுகளில், கிறிஸ்துவுக்கு முன்னால் 1,90,000 ஆண்டில் இந்த உலகத்தில் 2 பேர் தான் இருந்தாங்க அப்படிங்கிறான். அப்போ 3 லட்சத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் இருந்தாங்கிறதுக்கு அது பொய்யாயிருதான். இப்படி ஒன்றுக்கொன்று முரண்பாடான விஷயங்கள் இருக்கின்றன. பைபிளில் நமக்கு தெளிவாக கொடுத்திருக்கிறார். அதாவது எண்ணிக்கை கொடுக்கவில்லை என்றாலும், எத்தனை ஆண்டு உண்டாக்கப்பட்டது என்ற எண்ணிக்கை கரெக்டாக கொடுக்கவில்லை என்றாலும் அந்த காலத்தை நம்மால் கணித்து பார்க்க முடியும். ஆதாம் முதற்கொண்டு இயேசு கிறிஸ்து வரை 78 சந்ததிகள் வந்திருக்கின்றன. 78வது சந்ததியாகத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்தார். முதல் சந்ததி யாரு? ஆதாம் ஏவாள். அதுக்கடுத்து சேத், அப்புறம் சேத்துடைய மகன். இப்படியே வரும்போது 78வது சந்ததியாக இயேசு கிறிஸ்து தோன்றினார் இந்த உலகத்தில். அப்போ கிமு அப்படிங்கிற போது சுமார் 4004 4400 வருடங்கள் வரை தான் இருந்திருக்கும். கிறிஸ்துவுக்கு முன்னால் ஒரு 4400 வருடங்கள் தான் இந்த உலகம் இருந்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி உலகம் கிடையாது. ஏன்னா சந்ததி அட்டவணையை வச்சு பார்க்கும்போது அதில் கணக்கில் ஒரு டெக்னிக் சொல்லுவாங்க, ரெக்ரஷன் டெக்னிக்னு சொல்லிட்டு. அதாவது அதுக்கு ஒரு எளிய உதாரணம் சொல்கிறதுனாக்கா, பாரதியார் வாழ்ந்த காலம் நம்ம நாட்டில் சுப்பிரமணிய பாரதியார் கவிஞர் இருந்தார் இல்லையா, அவர் வாழ்ந்த காலம் 1920 21 அந்த ஆண்டுகளே வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போ அவர் கவிதை எழுதினார். அந்த கவிதையில் சொன்னார், 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை அப்படின்னார். அப்போ அவர் வாழ்ந்த காலத்தில் எவ்வளவு கோடி தான் இருந்திருக்காங்க இந்தியாவில்? 30 கோடி தான் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை கோடி? 145 கோடியே சில்லற. அங்கே ஒரு கிளாக் போட்டு வச்சுருக்காங்க அந்த காந்தி கிராமத்தில், ரோட்டு மேலே நம்பர் போட்டு வச்சுருக்காங்க. பார்க்க நம்பர் கூடிக்கிட்டே இருக்கும். நானும் சேவரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே வருவோம். இங்கே பாருங்க பிரதர், நம்ம கடந்து வரங்காட்டி 4 பிள்ளை பிறந்துருச்சு அப்படிங்கும். என்னன்னாக்கா அந்த நம்பர் மாறிக்கிட்டே ஒரு கிடையாரத்தில் செகண்ட்ஸ் போகுது இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. இந்தியாவில் 145 கோடி இன்னைக்கு இருக்குது. ஆனால் இதே 100 வருஷத்துக்கு முன்னாடி, சுமார் 100 வருஷத்துக்கு முன்னாடி, 100-120 வருஷம் வச்சுக்கோங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி, 104 வருஷத்துக்கு முன்னாடி 1921 அந்த பாடல் எழுதியிருக்கார், 30 கோடி பேர் தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ வெறும் 921 எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? அப்புறம் 821 எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? இப்படியே பின்னாடி போய் கணக்கு பாட்டு பார்க்கும்போது சரியாக 4400வது ஆண்டிலே, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னால், கிறிஸ்துவுக்கு 4400 ஆண்டுக்கு முன்னால் 2 பேர் தான் இருந்திருக்கிறாங்க. 1,90,000 ஆண்டுக்கு முன்னால் இல்லை, 4004 ஆண்டுக்கு முன்னால் தான். கிறிஸ்துவுக்கு 4004 ஆண்டுகளுக்கு முன்னால்தான் 2 பேர் தான் இருந்திருக்கிறாங்க. அந்த 2 பேர் யாரு?
தேவனால் படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாள். அப்போ கிமு 4004 இருந்து தொடங்கப்பட்ட இந்த காரியம் இன்றளவும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அர்த்தமில்லாத அறிவியல் சான்றுகள் இவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம நம்ப முடியாது. ஏன்னா நான் முதலே இப்போ சொன்னது போல் படைத்தவருக்கு தான் படைப்பின் அருமை புரியும். படைத்தவருக்கு தான் படைத்த படைப்பை பற்றி விவரங்கள் எல்லாமே துல்லியமாக தெரியும். அவர் கொடுத்த புத்தகம்தான் இந்த வேதாகமம். இந்த வேதாகமத்திலே நேரடியாக நாட்கணக்கு கொடுக்கவில்லை என்றாலும் நாம் கணக்கிடக்கூடிய அளவிற்கு நாட்கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சந்ததிகள் வரிசையாக வருகின்ற போது அங்கே பார்க்கின்றோம். அதே மாதிரி இந்த அண்டத்தை படைப்பதற்கு தேவனுக்கு எவ்வளவு காலம் ஆயிற்று? இதுலேயும் பெரிய வேடிக்கை பண்ணுவாங்க அறிவியல் அறிஞர்கள். என்ன செய்வாங்க, இது படைக்கப்பட்டதல்ல, இது ஒரு பெரிய நெபுலா என்று ஒரு பெரிய கிரகம் இருந்துச்சு, அது திடீர்னு வெடிச்சுது. அப்படி வெடிச்சோடனே பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே இங்கே வந்துருச்சு, எங்கள் பூமியில் வந்துருச்சு. இது எப்படி இருக்குனாக்கா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு காலத்தில் சிறுமலைன்னு ஒரு சிறுமலை இருந்துச்சு. அந்த சிறுமலை வெடிச்சிச்சு. உடனே அமளி நகர், ஊத்துப்பட்டி கிராமங்கள் எல்லாமே உருவாயிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம நம்புவோமா? அது மாதிரி தான் சொல்கிறாங்க சயின்டிஸ்ட். ஒரு கிரகம் வெடித்தோடனே பூமி எல்லாமே விழுந்துருச்சான், எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கான். ஆனால் பூமி தொடங்கின நாள் முதற்கொண்டு இன்றைக்கு வரை பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம் அப்படிங்கிறது மாறி இருக்குதா? என்னைக்குமே மாற கிடையாது இல்லையா? அப்போ பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். இயேசு கிறிஸ்து கூட சொல்கிறார், யோவான் 11:9 சொல்கிறார், பகலுக்கு 12 மணி நேரம் உண்டல்லவா என்று சொல்லுகிறார். அப்போ 4500 வருஷம், அதாவது இயேசு காலத்து வரைக்கும் 4500 வருஷம் அந்த கணக்கு மாறவே இல்லை. இன்னைக்கே அந்த கணக்கு மாறல. எப்படி இவ்வளோ ப்ரெசிஷனாக இருக்க முடியும்? ஒரு மலை வெடிச்சு அல்லது ஒரு பெரிய ஒரு கிரகம் வெடிச்சு அதை பூமி உண்டாச்சு, சந்திரன் உண்டாச்சு, சூரியன் உண்டாச்சுனாக்க அப்போ தற்செயலாக அமைஞ்சிருச்சா? கிடையாது. இந்த பிளான் இந்த பிளானுக்கு பின்னாடி தேவன் இருக்கிறார். ஒரே ஒரு சின்ன உதாரணம் பார்த்தா போதும். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள தூரம் 4686 கிலோமீட்டர் இந்த மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளவோ இருக்கட்டும். அந்த கிலோமீட்டரில் ஒரு 10 சென்டிமீட்டர் உள்ளவோ 10 சென்டிமீட்டர் வெளியவோ போனாக்கா இந்த பூமி இருக்காது. 10 சென்டிமீட்டர் உள்ளே போச்சுனாக்கா, குறைஞ்சினாக்கா பூமி சூரியனில் போய் சொருகிக்கும். 10 சென்டிமீட்டர் கொஞ்சம் தள்ளி வந்துச்சுனாக்கா பூமி எங்கிட்டாவது ஓடி போயிடும், சூரியன்ட்டு நிற்காது. ஏன்னா சூரியனை மையமாக வச்சு தான் பூமி சுற்றி கொண்டு இருக்கிறது. அப்போ அது சரியான பாதையில் சுற்ற வேண்டும். அதில் ஏன் தன்னைத்தானே சுற்றி கொள்ள வேண்டும்? தன்னைத்தானே சுற்றி கொள்ள முடியும். என்ன செய்கிறது? இரவு பகல் ஏற்படுகிறது. அப்புறம் அது ஒரு வருஷத்துக்கு, அதாவது 365 நாள், 365 நாள் 6 மணி நேரம். அந்த கால் நாளை எதில் கணக்கிடுறோம்? 4 வருஷத்துக்குள்ள லீப் வருஷம் வரும் இல்லையா? பிப்ரவரி மாதம் 29 நாள்னு 4 வருஷத்துக்குள்ள வரும். அது எந்த வருஷம்? போன வருஷம் வந்தது 2024. அதை 4ஆல் வகுத்தா மீதம் இல்லாமல் விடணும் அந்த நம்பர். போன வருஷம் 2024, அது 4ஆல் வகுத்தா 5×20 6×24 மீதம் இல்லாமல் விட. போன வருஷம் லீப் வருஷம். இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் கிடையாது லீப் வருஷம். அதுக்கு அடுத்த வருஷம் லீப் வருஷம். இந்த மாதிரி 4 வருஷத்துக்கு ஒரு தடவை லீப் வருஷம் அப்படிங்கிற வருஷம் வருது. அதில் அந்த ஒரு நாளை சேர்த்துக்கிறாங்க. இந்த கணக்கீடெல்லாம் மாறவே இல்லை. உலகம் தொடங்கினதுலேருந்து இது வரைக்கும் மாறவே கிடையாது. எப்படி அவ்வளோ அக்யூரேட்டாக இயங்க முடியும்? ஒரு கிரகம் வெடிச்சு எல்லாம் வெளியில் வந்துருந்தா எல்லாம் செதறித்தான் போயிருந்துருக்கும். இவ்வளோ அக்யூரேட்டாக இயங்காது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு பொருளுடைய இயக்கமும் நமக்கு அதிசயமாக இருக்குது. பூமி மட்டும் இல்லை, பூமியை சுற்றுகிற சந்திரன் சரியாக 14 நாளைக்கு ஒரு தடவை அதோடைய இயக்கம் மாறுது. இன்னைக்கு பௌர்ணமின்னா இன்னையிலேருந்து 14ஆவது நாள் அமாவாசை, அப்புறம் அடுத்த 14ஆவது நாள் பௌர்ணமி. இது எப்படி வருது? சூரியன் இப்படி இருக்குது, பூமி இங்கே இருக்குது, சந்திரன் இங்கே இருக்குது. இது சந்திரன் இப்படி சுற்றி வருது. சந்திரன் இங்கே பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் வரும்போது பௌர்ணமியாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அது என்ன செய்யுது? இங்கிட்டு வரும்போது பூமி நிழல் மறைச்சிருது, சந்திரன் சூரியன் வெளிச்சம் கொடுக்காம. அப்போ இங்கிட்ட அமாவாசையாயிருது. இப்படி இதெல்லாம் இயக்கங்கள் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத யார் உண்டாக்குனா?
நிச்சயமாக அதுக்கு பின்னாடி ஒரு மாஸ்டர் பிளான், மாஸ்டர் மைண்ட் இருந்திருக்கணும். அப்படி இல்லாமல் அந்த காரியங்கள் எல்லாம் உருவாகி இருக்கு. அந்த அண்டம் முழுவதும் அப்படி உண்டாயிருக்காது. அண்டவெளியில் பார்க்கும்போது எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் அப்படிங்கிறாங்க, தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே செல்லுகிறது அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அதில் நம்பிக்கை இல்லை, அண்டம் விரிவடைவதில்லை. ஆனால் இவன் அப்படி போகிறான். இப்போ கடலில் போகும்போது எங்கிட்ட பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம ஸ்பீடாக போகும்போது ஒரு 20 மைல் 25 மைல் போயிருப்போம், அது போகிறதே தெரியாது. அது மாதிரி அண்டவெளியில் என்ன செய்கிற, ராக்கெட்டை விடுறான் இல்லையா, அது பாட்டுக்கு மேலே போய்கிட்டே இருக்குது. ஆனால் போக போக அது போய்கிட்டே தான் இருக்குது. இடையில வழியில் என்ன இருக்குது, மற்ற கிரகங்கள், நட்சத்திரங்கள் இதெல்லாம் இருக்குது. தேவன் இந்த அண்டவெளி முழுவதையும் படைத்தார். ஆனால் மனிதன் வாழ்வதற்கு எதை மட்டுமே உண்டாக்கினார், பூமியை மாத்திரம்தான் உண்டாக்கினார். முதலாவது நாள் தேவன் வெளிச்சம் உண்டாகட்டும் என்று கட்டளையிட்டார். மேலும் அவர் வெளிச்சத்தை இருளிலிருந்து பிரித்தார். அவர் வெளிச்சத்தை பகல் என்றும் இருளை இரவு என்றும் அழைத்தார். இதை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். யோவான் 11:9 இயேசு கிறிஸ்து கூட சொல்கிறார், பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா என்று கேட்கிறார். அடுத்து இரண்டாவது நாள் என்ன செய்தார், தண்ணீரின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கிடவுதுன்னார். பூமி முழுவதும் தண்ணீராக இருக்குது. முதல்ல வெளிச்சத்தை உண்டாக்குறாரு. அந்த வெளிச்சம் என்ன வெளிச்சங்கிறது பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். அந்த வெளிச்சத்தை உண்டாக்கிட்டு அடுத்த நாள் தண்ணீரின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாகட்டும் அப்படிங்கிறார். அது என்ன செய்யணும், தண்ணீரை தண்ணீர் என்று பிரிக்கட்டும் அப்படிங்கிறார். அப்போ இங்கே பூமியில் இருந்த தண்ணீரில் ஒரு பங்கு தண்ணீரை எடுத்து ஆகாயத்துக்கு மேலே வைக்கிறார். இடையில ஆகாயம் இருக்குது, அப்புறம் பூமியில் தண்ணீர் இருக்குது. இந்த ஆகாய விரிவானது இந்த தண்ணீரை இரண்டாக பிரித்தது. இந்த ஆகாய விரிவு தான் அறிவியலில் ட்ரோபோஸ்பியர் என்று அழைக்கப்படுது. அதாவது வானவெளி மண்டலத்தில் மழை காலம், வெயில் காலம், காற்று காலம் மாறி மாறி வருதில்ல பருவகாலம், அது வர்றதுக்கு பிற காரணம் அந்த ஆகாயம், ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிறது தான் காரணம். அடுத்து என்ன செய்யுதுனாக்கா, கடலில் இருந்து தண்ணி ஆவியாகி மேலே போகுது, ஆகாயத்தில் போய் மேகம் அடிக்குது, அப்புறம் திருப்பி அது மழையாக பெய்யுது. இந்த நீர் சுழற்சி ஏற்படுவதற்கும் இந்த ஆகாய விரிவு தான் காரணமாக இருக்கிறது. அடுத்து பார்க்கும்போது இங்கே ரெண்டாவது நாள் என்ன செய்கிறாரு, பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற தண்ணீர் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அடுத்து 9ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற தண்ணீர் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுதும் என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த தண்ணீருக்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். பூமியில் ஆரம்பத்தில் ஒரு கண்டம் தான் இருந்தது. இன்னைக்கு மாதிரி இந்தியா, ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கு நீங்கள் உலக படத்தை எடுங்க, அந்த உலக படத்தை எடுத்து இந்த கண்டங்கள்லாம் இருக்குல்ல, கண்டங்கள் தீவுகள்லாம் இருக்குல்ல, அதை பூரா தனித்தனியாக வெட்டினீங்கனாக்கா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம், எல்லாம் ஒன்றா சேர்த்துடலாம். அது சேர்ந்து தான் இருந்தது. அப்புறம் காலங்கள் தோறும் அந்த எத்து பிளேட்டில் கீழே இருக்கிற எத்து பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க, பூமி தட்டுகள்னு சொல்லுவாங்க, அதில் மாற்றம் ஏற்பட்டதுன்னா கண்டங்களாக பிரிஞ்சது. ஆரம்பத்தில் ஒரே கண்டம் தான் இருந்தது. அந்த கண்டத்தில் தான் அவர் மனிதன் உண்டாக்கினார். அடுத்து 3ஆவது நாள் என்ன செஞ்சார், 9ஆம் வசனம் இல்லை, அதைத்தான் நம்ம படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, 12ஆம் வசனம் பாருங்க. 3ஆம் நாள் என்ன செய்கிறாங்கிறதுக்கு அவர் தாவரங்களை உருவாக்கினார். பூமியில் எல்லா தாவரங்களும் உருவாக்கிடுவதுங்கிறார். செடி, கொடி, மரம், புல், எல்லா வகையான தாவரங்களையும் ஒரே நாளில் உண்டாக்கினார். இன்னைக்கு 3ஆம் நாள். அடுத்து 4ஆம் நாள் என்ன செய்கிறாரு, சூரியனையும் சந்திரனையும் மற்ற நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்கிறோம். ஏங்க முதல் 3 நாள் சூரியனே இல்லையே, அப்புறம் எப்படி பகல் வந்துச்சு, வெளிச்சம் வந்துச்சு? இது ஒரு கேள்வி வரணும் இல்லையா? முதல் 3 நாள் என்ன இல்லை, சூரியன் இல்லை, அப்புறம் எப்படி வெளிச்சம் வந்துச்சு, சந்திரன் இல்லை, எப்படி இரவு வந்துச்சு? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. என்னன்னாக்கா, தேவனுக்கு எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் சிருஷ்டிக்க முடியும். அடுத்து நம்ம நினைக்கிறோம் இந்த காணக்கூடிய ஒளிகளை தான் நம்ம கண்டு கொண்டு இருக்கிறோம். காணக்கூடிய ஒளிங்கிறது ஒரு ஸ்பெக்ட்ரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பக்கம் வயலட் இருக்கும், வானவில் பார்த்துருக்கீங்க இல்லையா, வானவில்லில் வயலட் இருக்கும், அப்புறம் இண்டிகோ இருக்கும், ப்ளூ இருக்கும், எல்லோ இருக்கும், ஆரஞ்சு இருக்கும், ரெட் இருக்கும். இது வரைக்கும் தான் நம்ம காணக்கூடிய ஒளி.
காணப்படாத ஒளி இருக்குது. இந்த வயலட்டுக்கு இந்த பக்கம் அல்ட்ரா வயலட் நிறையா இருக்குது. அதுமாதிரி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கு அப்புறம் இன்ஃப்ரா ரெட் அப்படின்ட்டு ஒரு இருக்குது. இந்த இன்ஃப்ரா ரெட்டில் எக்ஸ்ரேலாம் வர்றது, நம்ம எக்ஸ்ரே எடுக்கணும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒளி மூலம் தான். அதான் அப்போ ஒளி மூலம் வந்து எங்கே இருந்தாலும் உண்டாக்க முடியும். ஒரு தீப்டியை உரசனாக்க அதுலேருந்து வெளிச்சம் விழுது இல்லையா, நெருப்புலேருந்து வெளிச்சமும் வருது, வெப்பமும் வருது. இது மாதிரி வெளிச்சத்தை உண்டாக்குவதற்கு பல்வேறு மூலங்கள் உள்ளன. அப்போ ஆதியிலே தேவன் வந்து எல்லாவற்றையும் உண்டாக்கி விட்டார். அதுக்கப்புறம் 4வது நாள் தான் சூரியனை உண்டாக்கினார். சூரியன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை தேவனுக்கு வெளிச்சம் உண்டாக்குவதற்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, சூரியனை கடவுள்னு வணங்குறாங்க. யார்? உலகத்து மக்கள். சூரியன் தான் எல்லாத்துக்கும் உயிரை கொடுக்குறவன். உயிரை கொடுத்தவனே, உயிரை கொடுத்தவனுக்கே உயிரை கொடுத்தவர் யார்? தேவன் தான் உயிரை கொடுத்தார். அது 4வது நாள் தான் கொடுத்தார். அப்போ முதல் 3 நாள் ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு. 3வது நாள் தாவரங்கள்லாம் உண்டாக்கப்பட்டது. அடுத்து வந்து நம்ம பார்க்கும்போது 5ஆம் நாள் பார்க்கும்போது தேவன் வந்து தண்ணீரிலிருந்து மீன்களையும் பறவைகளையும் உண்டாக்கினார். தண்ணீரில் இருந்து சிறகு முளைத்து வந்தவைகளெல்லாம் பறவைகளாகிவிட்டன, துடுப்பு முளைத்தவைகளெல்லாம் மீன்களாக நீந்தி கொண்டிருந்தன. பறவைகளுக்கும் நீருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. தண்ணீர் எங்கே இருக்குதோ அங்கே தான் பறவைகள் இருக்கும். அதே மாதிரி மீன்கள் வந்து நீர் இல்லாமல் வாழ முடியாது, நீருக்குள்ளே தான் வாழ முடியும். இந்த ரெண்டையுமே தண்ணீரில் தான் உண்டாக்கினார் தேவன். அது ரெண்டுமே இயல்புமே வந்து ஒரே போல தான் இருக்கும். இது சிறகு முளைச்சு பறந்ததுனால பட்சி ஆயிற்று, அது துடுப்பு இருக்கிறதுனால மீனாக நீந்திக்கிட்டே இருக்குது. இது வந்து 5வது நாள். 5வது நாள் சொல்லும்போது தேவன் மகா மச்சங்களையும் 21ஆம் வசனம், மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழ் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியான சகல பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். எல்லா காரியத்திலையுமே தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து வந்து 6ஆம் நாள் வந்து மிக முக்கியமான நாள். தேவன் வந்து எல்லா வகையான நிலவாழ் விலங்குகளையும் உருவாக்கினார். 25வது வசனம் சொல்லுது, தேவன் பூமியில் உள்ள ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அதுக்கப்புறம் படைப்பின் சிகரமாக இருக்கும்படியாக என்ன செய்தார்? மனிதனை உண்டாக்கினார். 6ஆம் நாள் ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா நாமெல்லாம் தோன்றிய நாள் அந்த நாள் தான், 6ஆம் நாளில். இந்த நாட்கள் என்று சொல்லும்போது ஒன்றொன்றும் 24 மணி நேரம் உள்ள ஒரு நாள் தான். ஏன்னா இந்த டார்வினிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, முதல்ல வந்து ஒரு செல் உயிரினம் உண்டாச்சு, அப்புறம் இந்த ஒரு செல் உயிரினம் வந்து பல செல் உயிரினம் ஆகிறதுக்கு 1 கோடி வருஷம் ஆச்சு, அப்புறம் அது வந்து இன்னொரு டெவலப் ஆகிறதுக்கு 100 கோடி வருஷம் ஆச்சு. இப்படியே கோடிக்கணக்கான வருஷங்கள் கடந்து போய் தான் கடைசியாக என்ன செஞ்சால் மனிதன் உண்டானா. மனிதன் எங்கேருந்து உண்டானான்னு சொல்கிறேன், குரங்குலேருந்து உண்டானா அப்படின்னு. இது கதை. ஆனால் நம்ம பார்க்குறது வரலாறு, உண்மையான வரலாறு. அப்போ கடைசியாக மனுஷனை படைக்கும்போது மாத்திரம் என்ன சொல்கிறார்? 28ஆம் வசனம் பாருங்க, 26ஆம் வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாங்கிறார். நமதுன்னு சொன்னாவே என்னங்க அர்த்தம்? நாம்னா என்ன அர்த்தம்? ஒன்றுக்கு மேலே இருக்காங்கன்னு தான் அர்த்தம். எனது சாயலாக உண்டாக்குவேன்னு சொல்லல, நமது சாயலாக உண்டாக்குவோம்னு சொன்னார். அப்போ அங்கே வந்து தேவன் இருக்கிறாரு, வார்த்தையானவர், அதாவது பின்னாடி இயேசு கிறிஸ்துன்னு பேர் வச்சதுக்கு வார்த்தையானவர் இருக்கிறார், பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். இந்த 3 பேரும் சேர்ந்து தான் அங்கே இருக்கிறாங்க. அப்போ தேவன் வந்து அவர்களுக்குள்ளேயே பேசிக்கொள்கிறார். நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. சரி, தேவனுடைய சாயலாக மனுஷன் உண்டாக்கப்பட்டான் என்று சொல்லும்போது ஏன் இவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது? ஒருத்தருக்கு ஒருத்தர் உயரமாக இருக்கிறாங்க, ஒருத்தர் குட்டியாக இருக்கிறாங்க, ஒருத்தர் குண்டாக இருக்கிறாங்க, ஒருத்தர் ஒல்லியாக இருக்கிறாங்க, ஒருத்தர் கருப்பாக இருக்கிறாங்க, ஒருத்தர் சிகப்பாக இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் இருந்தது? சாயல்ங்கிறது எது? ஆவியை குறிக்கிறது, இந்த உடலை குறிக்கிறது. இந்த உடலை குறிக்கிறதே இல்லை. ஏன்னா பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அது அடுத்த வாரம் பார்ப்போம். ஜீவசுவாசத்தை நாசியிலே ஊதினா மனுஷன் ஜீவாத்மானான்னு சொல்லப்படுது. அப்போ
அவருக்குள்ளாக, மனிதனுக்குள்ளாக அவர் வைத்த ஆவையும் ஆத்மாவும் தான் அவருடைய சாயல். உடல் மண்ணின் சாயல். இந்த மண்ணின் சாயலாக இருக்கிற உடல் இந்த மண்ணோடு மண்ணாக போய்விடுகிறது. ஆனால் ஆவியும் ஆத்மாவும் அழியாததாக இருக்கிறது. ஏன்னா தேவன் அழியாதவாறு இருக்கிறார். அவர் தன்னுடைய அழியாத ஆத்மாவை, தன்னுடைய அழியாத ஆவியை மனுஷனுக்குள்ளாக வைத்தார். அப்போ மனுஷனை எவ்வளவு அதிகமாய் அவர் அன்பு செய்திருக்க வேண்டும். நம்மை அவர் எவ்வளவு அதிகமாய் அன்பு செய்கிறார். நம்ம தன்னுடைய தாயின் வயிற்றில் உருவாகும் போது நம்முடைய அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து ஒரு ஜைகோட் என்ற பிண்டத்தை தான் கொடுக்க முடியும். அதற்குள்ளாக உயிரை வைப்பது, அதற்குள்ளாக ஒரு ஆத்மாவை வைப்பது யார்? தேவன். அப்போ தேவன் நம்ம மீது எவ்வளவு அன்பாய் இருக்கிறார், இதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அப்போ தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. ஆணுகிட்ட இல்லாததை பெண்கிட்ட கொடுத்தார், பெண்கிட்ட இல்லாத ஆண்கிட்ட கொடுத்தார். எதற்காக? இன்பங்களை அனுபவிப்பதற்காக இந்த உலகத்தில். அப்போ இந்த ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைக்கும்போது என்ன சொல்றாரு? தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி, பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்த பறவைகளையும் பூமியின் நடுமையான சகல ஜீவசனையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி. இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும்போது ஒரு காலத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் 16-17 பிள்ளைகள்லாம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சுங்க மேட்டுப்பள்ளியில் இருக்காங்க. அந்த குடும்பம்லாம் பெரிய குடும்பங்களாக இருக்கும். ஒரு கிராமம் மாதிரி இருக்கும். அந்த குடும்பத்தை பார்த்தா நிறைய இருப்பாங்க. 16 பிள்ளைங்க, அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைங்க எல்லாமே சேர்ந்துருப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்பவும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் என்ன செஞ்சான்? 66ஆம் வருஷம் நினைக்கிறேன், 66ஆம் வருஷம்தான் இந்த குடும்ப கட்டுப்பாடு என்ற திட்டம் அமலுக்கு வந்தது. என்ன சொன்னாப்ப, நான் 3 அல்லது 4 பிள்ளைகள் போதுமே அப்படின்னு சொன்னான். தொடக்க வாசம் அதுதான், 3 அல்லது 4 பிள்ளைகள் போதுமே அப்படின்னா. அப்புறம் எல்லாரும் 3 நாளில் கண்ட்ரோல் பண்ணவும் அப்புறம் என்ன செஞ்சேன்? நாம் 2 நமக்கு 2. அப்புறம் என்ன செஞ்சேன்? நாம் 2 நமக்கு 1 அப்படின்னா. இப்போ என்ன சொன்ன? நாம் 2 நமக்கு எதற்கு இன்னொருவர் அப்படிங்கிறான். இப்போ என்ன, புள்ள பெற்றுக்கிறதே கஷ்டமாக போச்சு. இப்போ என்ன செஞ்சு, இந்த டியூப் மூலமாக குழந்தை பெற்றுக்கிற மையங்கள் நிறைய பெருகி போச்சு. ஏங்க காரணம் என்ன? குழந்தை பிறக்க மாட்டேங்குது. இப்போ இது மனுஷன் செய்கிற வேலை இது அத்தனையும். ஆனால் தேவன் அங்கே கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் பலுகை பெருகி பூமியை நிரப்புங்கள். சில பேர் என்ன செய்கிறாங்க? குழந்தை உண்டாகுது, ஆனால் அதை அபார்ஷன் பண்ணிடுறாங்க. இப்படி அபார்ஷன் 2-3 தடவை பண்ணும்போது அடுத்த குழந்தை பெற்றுக்கலாம் நினச்சாலும் என்ன செய்ய மாட்டேங்குது? குழந்தை தங்க மாட்டேங்குது. தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளை நடக்கும்போது சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கும். மனுஷனுக்கு பயந்துகிட்டு இல்லை மனுஷனுக்கு கீழ்ப்படியும் போது எல்லாம் சர்வநாசமாக போயிடும். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. எப்படி இருந்துச்சான்? மிக நன்றாக இருந்துச்சான். 7ஆம் நாள் தேவன் ஓய்ந்திருந்தார். அப்போ படைப்பு பட்டியலில் பார்க்கும்போது முதல் நாள் வெளிச்சத்தை உண்டாக்கினார், 2ஆம் நாள் வளிமண்டலத்தை ஆகாய வெளியை உண்டாக்கினார், 3ஆம் நாள் பூமியில் வறண்ட நிலத்தை உண்டாக்கி தாவரங்களையும் உண்டாக்கினார், 4ஆவது நாள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை உண்டாக்கினார், 5ஆவது நாள் பறவைகள் கடல்வாழ் உயிரினங்களை உண்டாக்கினார், 6ஆவது நாள் நிலவாழ் விலங்குகள் எல்லாத்தையும் உண்டாக்கிவிட்டு கடைசியாக மனிதனை உண்டாக்கினார். 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார். அவர் உண்டாக்கின போது அந்த வானமும் பூமி எப்படி இருந்தது? புதிதாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்போ எவ்வளவு இன்பமாக இருந்தது அந்த மனுஷனுக்கு அங்கே வாழ்கிறதுக்கு. எல்லாமே புதிதாக இருந்தது. அடுத்து பார்க்கும்போது இந்த பூமியில் காண்கின்ற யாவுமே 6 நாட்களில், இப்போ நம்ம சொல்கிறோம்ல 6 நாள்னு கணக்கு, இந்த கணக்கு மாறல என்றைக்குமே. அந்த நாள் இந்த நாள் வரைக்கும் அதே தான் இருக்குது. அப்போ 6 நாட்களில் உண்டாக்கினார். அடுத்து பார்க்கும்போது தேவனுடைய ராஜரீகம். இங்கே தேவன் மாத்திரம்தான் படைப்பாளராக இருக்கிறார், வேற யாரும் படைப்பாளர் கிடையாது. தேவன் மாத்திரம்தான் படைப்பாளர். அவருக்கு மாத்திரம்தான் தன்னை படைப்பு பற்றிய உண்மையெல்லாம் தெரியும். ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு விசேஷித்த சிறப்பை கொடுத்திருக்கிறார் தேவன்.
அது நம்ம பார்க்கும்போது ஒழுங்கு, வடிவமைப்பு இருக்கிறது. படைப்பு சீரற்றதாக இருப்பதில்லை. எல்லாமே ஒரு சீர்பந்தி தன்மை தான் காணப்படுகிறது. சொல்லப்போனால் இந்த உலகத்தில் தேவன் படைத்த போது எப்படி இருந்ததோ அந்த ஒழுங்கை மாற்றாமல் தான் எல்லா மிருகங்களும் எல்லா தாவரங்களும் இருக்கின்றன. அவரை செடி தேவன் உண்டாக்கின போது எப்படி இருந்ததோ அப்படிதான் இன்றைக்கு இருக்கிறது. திராட்சை செடி தேவன் உண்டாக்கின போது எப்படி இருந்ததோ அப்படிதான் இன்றைக்கு இருக்குது. ஆனால் யார் தான் மாறி போகிறது? மனுஷன் மாத்திரம்தான் மாறி போகிறோம். மற்ற எல்லாமே ஒழுங்காக தான் நடந்துகிட்டு இருக்குது. தேவன் மனுஷனுக்காக எல்லாத்தையும் உண்டாக்கினார், படைத்தார். படைப்பெல்லாம் மனிதனுக்காக, மனிதனை படைத்தார் தன்னை வணங்க என்று சொல்லி தான் சொல்லியிருக்கு. ஆக மனிதன் இந்த ஒழுங்குமுறை மாற்றி கெடுத்து போட்டு விட்டான். இன்றைக்கு வளிமண்டலம், நீர்மண்டலம், நிலம் எல்லாமே கெட்டு கிடக்குது. எல்லாமே நாசமாக போய் கிடக்குது. அது மாத்திரம் இல்லை, மனுஷன் தன்னைத்தானே நாசமாக்கி கொண்டிருக்கிறான். தன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுக்கும் மாசுபடக்கூடிய, ஆபத்து விளைவிக்கக்கூடிய பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். இதற்கெல்லாம் ஒரே வழியாகத்தான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் தேவன். மனிதனுடைய ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அது தேவனோடு மறுபடியும் இணைக்கப்பட வேண்டும். அது என்னாலும் வாழ்வதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பினார். அவர் இந்த உலகத்திலே மனிதர், அதாவது அந்த காலத்திலிருந்து, அவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே, அந்த காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துக்கு பின்னால் இந்த காலம் வரைக்கும், இனி வருகின்ற எல்லா காலங்கள் வரைக்கும் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதருடைய பாவங்களுக்காகவும் அவர் மரித்தார். மரித்தது மாத்திரமல்ல, அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணோடு முடிந்து விடுவர், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இந்த மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொண்டு தனக்குள்ளாக மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை நடப்பிக்கிற மனுஷர்கள் யாவரும் தேவனுக்கு பிரியமாகிறார்கள். எப்போ நமக்குள்ளாக மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் நிகழ்ந்தது? இயேசுனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் நமக்குள்ளாக எப்பொழுது நிகழ்ந்தது? ஞானஸ்தானத்தின் பொழுது, இல்லையா? அப்போ இதே மாதிரி மற்ற மனிதர்களும் கர்த்தருக்குள்ளாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழ வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுருக்கமாக, மற்ற எல்லா மனிதர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கென்று உழைப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்ம இந்த வாழ்க்கைக்காக உழைத்து கொண்டிருக்கிறோம். அடுத்தவர்களுடைய ரட்சிப்புக்காக எவ்வளோ செய்கிறோம்? அவங்க கேட்குறாங்க, கேட்கல, அது வேறு பிரச்சனை. நோவா என்ன செஞ்சார்? 120 வருஷ காலம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். யாராவது மனம் திரும்பினானா? நோவா தன்னுடைய குடும்பத்தை ரட்சிக்கிறதே பெரும்பாடாக இருந்துச்சு, இல்லையா? அப்படி கூட போகலாம். ஆனால் அதுக்காக நம்ம விதைக்காமல் இருந்துட முடியாது. விதைச்சிக்கிட்டே இருக்கணும். சுவிசேஷ வசனத்தை விதைப்போம். கர்த்தர் தாமே நமக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கொடுப்பாராக. அடுத்த வாரம் இன்னும் அடுத்த காரியங்களை பார்ப்போம். நன்றி சார்.